இந்த உலகத்தில் பொல்லாத ஆவி எதுன்னு தெரியுமா? பெருமை என்கிற ஆவி. இந்த ஆவிக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாராம். இந்த பெருமை நமக்குள்ளாக எப்படி வருகிறது என்று பார்த்தோம்னால், எப்பொழுது நம்முடைய காரியங்களை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த நம்ம ஆசையாக இருக்கிறோமோ அப்பொழுதுதான் அங்கே பெருமை உண்டாகிறது. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நம்ம ஒரு புதிய ஆடை அணிகிறோம், ஒரு புதிய கார் வாங்குறோம், ஒரு புதிய வீடு வாங்குறோம். அப்படின்னா உடனே என்ன செய்கிறோம்? நம்மை வெளிப்படுத்துகிறோம். ஃபேஸ்புக்கில் வெளிப்படுத்துகிறோம், வாட்ஸ்அப்பில் வெளிப்படுத்துகிறோம். எப்படியாவது மற்றவர்கள் நம்மை பார்க்கணும், நம்முடைய ஆசீர்வாதத்தை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அப்பொழுதுதான் அங்கே பெருமையின் ஆவி வருகிறது. பாருங்க, எசேக்கியா ராஜா என்ன செய்கிறான்? பாபிலோன் பிரதானிகள் அவனுடைய வீட்டிற்கு வரும்பொழுது அவன் வீட்டில் உள்ள எல்லா பொக்கிஷ சாலை, தன்னுடைய ராஜ்யத்தில் உள்ள பொக்கிஷ சாலை, தன்னுடைய ஆயுத சாலையில் உள்ள ஆயுதங்கள் எல்லாவற்றையும் திறந்து காண்பிக்கிறான். யாருக்கு அவன் திறந்து காமித்தானோ அந்த ஆசீர்வாதம் அங்கே போய் விடுகிறது. காரணம் என்ன தெரியுமா? பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். இன்றைக்கு நாம் நம்மை எப்படி வெளிப்படுத்துகிறோம்? நாம் நம்முடைய காரியங்களை மற்றவர்களுக்கு எந்த விதத்தில் வெளிப்படுத்துகிறோம்? நம்முடைய உள்ளத்தில் அந்த விதமான பெருமையின் ஆவி இருக்குமானால், நான் என்னுடைய காரியத்தை உமக்கு சித்தமில்லாத இடத்துல நான் வெளிப்படுத்த மாட்டேன் என்று நீங்க ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு துணை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.